ஹலோ எவ்ரிவன். தமிழ்நாடு எக்கனாமியில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். ஓகே, மக்கள் தொகை அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, பாப்புலேஷன் க்ரோத் ரேட் என்னவா இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டில், ஓகே, ஓவராலாக நம்மளோட இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறோம். இதில் நம்ம என்ன மாதிரியான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ, தென் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், தென் பாப்புலேஷன் க்ரோத்னால எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, ஸோ அதோடைய காரணங்கள் என்ன, தென் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, தென் ஃபேமிலி பிளானிங் அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்புலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, பாப்புலேஷன் அப்படின்றது ஒன்று பாசிட்டிவாகவும் சொல்லலாம், இல்லை நெகட்டிவாகவும் சொல்லலாம். ஓகேவா, நம்மளோட இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட்டாக, அதாவது எந்த ஒரு அன்எம்ப்ளாய்மும் இல்லாமல் நேஷ்னல் க்ரோத் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே சமமான உரிமைகள் கிடைக்குது, எல்லாருமே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்மளுடைய நாடு ஏழ்மையில் இல்லை, வறுமையில் இல்லை அப்படின்னு இருக்கும் போது அப்போ பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் அப்படின்றது க்ரோத் ஆகுறது நம்மளுக்கு நன்மையை தான் தரும். ஓகே, இதே நேரத்தில் நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புவர் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஏகப்பட்ட பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, வறுமையின் கோட்டுக்கு கீழே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களாம் கஷ்டம்தான் படுவாங்க. ஸோ கம்பேர் பண்ணும் போது பாப்புலேஷன் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிக்ரீஸ் ஆன ஒரு விஷயம்தான் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். Population explosion means a sudden increase in the number of individuals in a particular species. Okay, the term is used to refer to the world's human population. அதாவது மக்கள் தொகை, அதாவது population explosion அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தில், ஓகேவா, தனிநபர்களுடைய எண்ணிக்கைகள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிகமாச்சு அப்படின்னா அது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக மக்கள் தொகையை குறிக்க இச்சொல் பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளாய்ஷன் அப்படின்றது ஹியூமன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஹியூமன் பாப்புலேஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பாப்புலேஷன் அப்படின்னா இதுதான், அதாவது ஒரு மக்கள் தொகையை தான் சொல்கிறாங்க. இந்தியாவிலையோ இல்லை தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான். ஓகே, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளாய்ஷன்னா இப்போ ஒரு வருஷம் கம்மியான நபர்கள் இருக்காங்க, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் தொகை அதிகரிக்குது, திடீர்னு அதிகரிக்கிறது இல்லையா. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எக்ஸ்ப்ளோஷன்னா வெடிக்கிறது, திடீர்னு அதிகமாகிறது. ஓகே, in India, population explosion has become a serve matter of concern because the increase in population leads to poverty and illiteracy. அதாவது இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிப்பு பார்த்தீங்கன்னா வறுமை மற்றும் கல்வியறின்மை இட்டு செல்வதால் மக்கள் தொகை வெடிப்பு ஒரு கடுமையான கவலைக்குரிய விஷயமாக மாறியுள்ளது. ஓகே, ஸோ நம்மளோட இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வறுமைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லிட்ரசி, கல்வி அறிவு இல்லாமல் ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் போது இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது ரொம்பவே ஒரு இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎன் ரிப்போர்ட் படி பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட் 2019 என்னவா இருந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது ஐநா அறிக்கையின்படி உலக மக்கள் தொகை வாய்ப்புகள் 2019 எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா, அதாவது அப்போ சொல்லுவாங்க 2019 கணக்கெடுக்கும் போது இந்த மாதிரி இன்னும் 10 வருஷத்தில் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை கம்மியாகும், இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக சொல்லுவாங்க. ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் India is estimated to surpass China as the world most populous country in the world by 2027. ஓகேவா, ஸோ இதோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2027 உலகத்துடைய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா சீனாவை மிஞ்சும் என மதிப்பிட்டுள்ளது. ஓகேவா, சீனா அதாவது சைனா பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே நிறைய பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே தான் தேவையில்லாத டிசாஸ்டர்ஸ் எல்லாமே வரும், நோய்கள் வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே குண்டு வெடிப்பு இதெல்லாம் வந்ததுனால குழந்தைங்கள்லாம் ரொம்பவே பாதிக்க அடைஞ்சிடுறாங்க. ஓகேவா, பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே ஒரு ஹேண்டிகேப்ஸாக பிறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதனாலே பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நிலைமை சீனாவை பொறுத்த வரைக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா சுனாமியாக இருக்கட்டும் சரி,
எர்த்குவைக்காக இருக்கட்டும் சரி, வால்கனாஸ் வெடிக்கிறதா இருக்கட்டும் சரி, அந்த இடத்துல தான் அதிகமாக வந்துட்டு வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ அப்படி இருந்தாலுமே சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் அப்படின்றது ஏகப்பட்ட அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. வேர்ல்டுலே நம்பர் 1 பாப்புலேஷன் கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டால் அது சைனா தான். ஸோ அதே சார் சொல்கிறாங்க 2019 சொல்லியிருக்காங்க. 2027 இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சைனாவை மிஞ்சிடக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் பாப்புலேஷனில். அதாவது சைனாவை விட இந்தியா வந்து பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டாக வந்துடும் 2027 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, யூஎன் ரிப்போர்ட்டிங் படி. நெக்ஸ்ட்டு, this report was published by the Population Division of the UN Department of Economic and Social Affairs. அதாவது இந்த ரிப்போர்ட்டை யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க, யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸில் பாப்புலேஷன் டிவிஷனில் உள்ளவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்கார்டிங் டு திஸ் ரிப்போர்ட், ஓகேவா, இந்த அறிக்கையின் படி there will be an additional 273 million people between now 2015 in India. அதாவது இந்தியாவில் இப்போது முதல் 2000 ஓகேவா இப்போ இருக்கிறத விட, அதாவது 2019 2050 வர 273 மில்லியன் மக்கள் வந்துட்டு கூடுதலாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், இந்தியா இஸ் செட் டு remain the most populous country till the end of the current century. அதாவது நடப்பு நூற்றாண்டில் இறுதியில் இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதெல்லாமே வந்துட்டு அந்த யூஎன் ரிப்போர்ட்ஸில் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் 2019 எடுத்தது. ஓகே, இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.7 பில்லியனாக இருக்குது. இதுவே 2050 வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 9.7 பில்லியனாக அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா திஸ் ரிப்போர்ட் ஹேஸ் ஸ்டாட்டட் தட் த வேர்ல்ட் பாப்புலேஷன் மே இன்க்ரீசஸ் பை 2 பில்லியன் பீப்புள் இந்த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ். ஓகே, அதாவது அடுத்த 30 வருஷத்துக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.7 பில்லியன்லேருந்து 9.7 பில்லியனாக மாறிடும். அதாவது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதிகமாக ஆயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, the previous UN report too had predicted that India will surpass China as the world most populous country in the world. அதாவது உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா வந்து சீனாவை பின்னுக்கு தள்ளும் என்று முந்தைய ஐநா அறிக்கைகளும் கணித்திருந்தன. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு மோஸ்ட் பாப்புலேஷன் கொண்ட கண்ட்ரி எது அதுன்னு கேட்டால் நம்ம சைனா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, பட் அதாவது சைனாவே வந்துட்டு மிஞ்சுற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அதிகமாக ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆஸ் ஆஃப் 2019 China has 1.43 billion people while India houses 1.37 billion individuals. ஓகேவா, அதாவது 2019 படி பார்த்தீங்கன்னா சைனாவில் 1.43 பில்லியன் பீப்புள்ஸ் இருந்திருக்காங்க. ஓகே, பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1.37 பில்லியன் இண்டிவிஜுவல்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கணக்கெடுக்கல. தென் இன் அதர் வேர்ட்ஸ் China and India hold 19 and 18% of the world population respectively as of 2019. வேறு வார்த்தைகளில் கூறுவதால் இந்த அதர் வேர்ட்ஸில் சொல்ல போனால் 2019 ஓகேவா 2019 ஆண்டு நிலவரப்படி சீனாவும் இந்தியாவும் முறையே உலக மக்கள் தொகையில் 19 மற்றும் 18% கொண்டுள்ளன அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. However, according to the National Family Health Survey, India's population growth is not uniform. ஓகேவா, இருந்தாலும் தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்புபடி இந்தியாவுடைய மக்கள் தொகை வளர்ச்சி வந்துட்டு ஒரு யூனிஃபார்மாக இல்லை, சீராக இல்லை அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகே, in India the total fertility rate differs across various wealth குவான்டில். அதாவது இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் பல்வேறு செல்வ செழிப்புகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The poorest wealth quintile has a total fertility rate of 3.2 children per woman. அதாவது ஏழ்மையான செல்வம் குவிண்டில் ஒரு பெண்ணுக்கு 3.2 குழந்தைகளின் மொத்த கருவுறுதல் விகிதம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி the second lowest wealth என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது குறைந்த செல்வத்தில் ஒரு பெண்ணுக்கு 2.5 குழந்தைகள் TFR உள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பணக்கார ஜந்தில். ஓகேவா, அது வந்துட்டு அதுன்னு சொல்ல முடியாது. குவான்டில் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு கூடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு பெண்ணுக்கு 1.5 குழந்தைகள் TFR உள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், திஸ் ஷோஸ் தட்
பாப்புலேஷன் growth is high only in the economically weaker section of the India. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், மிடில் கிளாஸ் இந்த மாதிரி இருப்பாங்களே, அந்த கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா புவரான பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். 3.2 அப்படின்னு இருக்குது. இதுவே வந்து செகண்ட் லோவஸ்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா 2.5 இருக்குது. இதுவே ஹை ரிச்சஸ்டான ஃபேமிலியில் உள்ள பெண்களுடைய ரேட் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஆர் ரேட் பார்த்தீங்கன்னா 1.5 இதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சாக இருக்கிறவங்க கூட அந்தளவுக்கு அவங்க வந்துட்டு குழந்தைகள் 1, 2 அதுக்கு மேலே வந்துட்டு பெற மாட்டுறாங்க. ஓகே, பட் புவரஸ்டான பீப்புள்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்துட்டு அதிகமான குழந்தைகளை பெக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ எந்த ஃபேமிலி வந்துட்டு லோவான எக்கனாமிக்கலி இருக்காங்களோ அங்கே தான் வந்துட்டு அதிகமான குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு கூட இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு யூஎன் ரிப்போர்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றின ஒரு ரிப்போர்ட் 2019 எடுத்தது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நெக்ஸ்ட் பாருங்கள், மேஜர் காசஸ் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது மக்கள் தொகை வெடிப்புக்கான முக்கிய காரணங்கள் என்ன, இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள்னால எக்ஸ்ப்ளோஷன் அதிகமாக ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் சொல்ல போனால் பர்த் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது இதெல்லாம். ஓகே, இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது, திடீர்னு பாப்புலேஷன் அங்கே அதிகமாக வருது அப்படின்னா அங்கே என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு குழந்தைகள் அதிகமாக பிறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலும் இன்க்ரீஸ் பர்த் ரேட் அதிகமாக ஆச்சுன்னா அங்கே பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனும் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த க்ரோத் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் த ஹை பர்த் ரேட். ஓகே, டியூரிங் த 1891 to 1919 period the birth rate declined from 45.8% in India but is still considered high. ஓகேவா? மக்கள் தொகை வளர்ச்சிக்கோ ஒரு முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிக பிறப்பு விகிதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1891 1990 காலகட்டத்தில் இந்தியாவில் 1000க்கு 45.8 இருந்த இறப்பு விகிதம் குறைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இன்னும் அதிகமாக கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் டெத் ரேட் வந்துட்டு கம்மியாகுது அப்படின்னாலும் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதிகமாக ஆகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, டெத் ரேட் டிக்ரீஸ் ஆகுறதுனால. ஓகேவா? இன் ரீசன்ட் இயர்ஸ் த decrease in the death rate is another factor contributing to the rapid growth of population. Okay, in 2001 the death rate in India was about 8.5 per 1000. ஓகேவா? சமீபத்திய ஆண்டுகளில் இறப்பு விகிதம் குறைவது மக்கள் தொகையுடைய விரைவான வளர்ச்சிக்கு பங்களிக்கும் மற்றொரு காரணியாகும். இது ஒன் ஆஃப் த காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2001 இந்தியாவில் இறப்பு விகிதம் 1000க்கு 8.5 இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த டெத் ரேட் ஹேஸ் சீன் அ டிக்ரீஸ் டியூ டு அட்வான்ஸ்மெண்ட் இன் த மெடிக்கல் ஃபீல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரானிக் டிசீசஸ் லைக் டைஃபாய்ட், சிக்கன் பாக்ஸ் எக்ஸெட்ரா. மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தால் இறப்பு விகிதம் வந்துட்டு குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ மெடிக்கல் ஃபீல்டு ஹையாக எந்த ஃபீவர் வந்தாலும் எந்த வைரஸ் வந்தாலும் எல்லாமே வந்துட்டு குணப்படுத்திடுறாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரியான, அதாவது ஏகப்பட்ட சிக்கன் பாக்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை டைஃபாய்டாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான நோய்கள் வந்தாலுமே வந்துட்டு மக்களை காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு மெடிக்கல் ஃபீல்டு ஹையாக வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெத் ரேட் கம்மியாகுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கால திருமணம், அதாவது இயர்லி மேரேஜ்னால நம்மளுக்கு நிறைய ஏகப்பட்ட பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். ஏன்னா அந்த பெண்ணுக்கே வந்து பார்த்திங்கன்னா 18, 17 அவளோட பியூபர்ட்டி ஏஜுக்கு அப்புறமா வந்துட்டு சீக்கிரமாக என்ன பண்ணிடுறா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு வலிமை இருக்கிறதுனால அவங்களால நிறைய குழந்தைகள் பெற முடியுது. ஓகே, ஸோ இதனாலும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி காலகட்டத்திலலாம் 15, 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்துட்டு பெற்றெடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதுக்கு இது ஒரு காரணமாக இயர்லி மேரேஜ் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும். ஓகே, ஸோ அதான் இயர்லி மேரேஜ் இஸ் ஆல்சோ an essential factor for the rapid increase in population. In India, the marriage age of girl is 18, which is very low compared to other countries which is about 23 to 25 years. அதாவது இன்னும் சொல்ல போனால் இன்னும் வரைக்குமே
நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே திருமணம் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதுவே வந்துட்டு ரொம்ப கம்மியான ஏஜ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மற்ற நாடோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மேரேஜ் ஏஜ் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்துட்டு மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா 23, 25 இந்த மாதிரி ஏஜை தான் வந்துட்டு மேரேஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேலே ஆனாலே திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது லீகலாகவே ஆக்கிட்டாங்க. ஓகே, பட் 18க்கு முன்னாடி பண்ணக்கூடாது. இது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 21 மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் 18 அப்படின்றதான் லீகலாகவே ஆக்கிட்டாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ரீசன்ஸ். ஓகே, ஸோ மத மற்றும் சமூக காரணங்கள்னால நம்மளுக்கு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி, அதாவது ஒரு குழந்தை மட்டும் பத்தாது, அந்த குழந்தைக்கு துணை வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சொசைட்டின்னு வந்துட்டு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ திணிக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. லைக் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ரீசன் அப்படின்னா கல்ச்சர் அண்ட் சொசைட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இன் இந்தியா, marriage is considered a compulsory social institution and every person should marry. ஓகே, நம்மளோட இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடாது. அது மதமாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு கல்ச்சராக இருக்கட்டும் சரி. ஓகேவா, நம்மளோட இந்தியாவில் அதாவது 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 5 பேருக்கு மட்டும் தான் திருமணம் ஆகாமல் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 95 பேர்களுக்கு திருமணம் ஆகியிருக்கும். ஏன்னா அதுதான் ஒரு இது அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்ச்சர் பின்பற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, எவ்ரி இண்டிவிஜுவல் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி டேக்ஸ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹேஸ் ஆக்சஸ் டு இட் ஈக்குவல் லெவல் ஆஃப் கன்செப்ஷன். ஓகேவா, ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் சமமான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் சமமான அளவிலான நுகர்வுக்கு அணுகல் உள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது இப்போ வந்துட்டு ஒரு சில கம்யூனிட்டி இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக திருமணம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸே இருக்கும். ஓகேவா, அவங்களுடைய மதமாக இருக்கட்டும் சரி, அவங்களுடைய வழிமுறைகளாக இருக்கட்டும் சரி, அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்குது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னால. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு காரணம் வறுமைன்னு சொல்ல போனால் அனதர் மேஜர் காஸ் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பாவர்ட்டி. ஓகேவா, மக்கள் தொகை பெருக்கத்திற்கு மற்றொரு முக்கியமான காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையின் காரணம். ஓகே, மோஸ்ட் ஃபேமிலிஸ் சில்ட்ரன் பிகேம் த சோர்ஸ் ஆஃப் இன்கம். மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த புவர் ஃபேமிலிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருக்குது. ஓகேவா, அந்த குடும்பத்தில் 7-8 பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் மூலியமாக நம்மளும் வந்துட்டு இன்கம் வந்துட்டு அதிகமாக சோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு காரணம்னால அதிகமாக இருக்குது, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதிகமாக ஆகுது அப்படின்றது ஒரு காரணம். ஓகேவா, ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் சில்ட்ரன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் தர் ஃபேமிலிஸ் இன்ஸ்டீட் ஆஃப் கோயிங் டு ஸ்கூல். அதாவது ஸ்கூல் போய்கிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கும் போவாங்க. ஓகேவா, இன்னும் வந்துட்டு சில வில்லேஜஸ்லையாக இருக்கட்டும் சரி, இன்னும் புவர் எக்கனாமிக்கலி கொஞ்சம் லோவாக இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது நடக்குது. ஓகே, அண்ட் தே பிகம் அ ப்ரீஷியஸ் அசெட் ஃபார் த ஃபேமிலி. ஸோ வந்துட்டு பிள்ளைகள் அவங்க வந்துட்டு அதாவது அவங்க வந்துட்டு பெறதுக்கு அப்புறமா, அவங்கள வளர்த்ததுக்கு அப்புறமா அவங்க மூலியமாக, பிள்ளைகள் மூலியமாக அவங்க வந்துட்டு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கல்ச்சர், ஒரு இது வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன்னுமே வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது. ஓகே, ஸோ ஒரு மிடில் கிளாஸாக இருப்பாங்க, ஒரு லோ கிளாஸாக இருப்பாங்க, ஒரு புவர் ஃபேமிலியாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட 3-4 பிள்ளைகளை பெற்றுப்பாங்க. ஸோ அந்த பிள்ளைகள் மூலியமாக அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த பிள்ளைகள் மூலியமாக நிறையா அசெட் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால பிள்ளைகளை வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, வேலைக்கு அமுச்சு வச்சுருவாங்க. ஸோ இதனால அதிகமாக பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம். ஓகேவா, இட் இஸ் சீன் தட் பீப்புள் வித் லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் விஷ் டு ஹேவ் அடிஷ்னல் சில்ட்ரன் அஸ் இட் வில் பி அன் அசெட் ஃபார் தெம் ரேதர் தென் அ லயபிலிட்டி. ஓகேவா, குறைந்த வாழ்க்கை தரம் கொண்டவர்கள் கூடுதல் குழந்தைகளை பெற விரும்புகிறார்கள். அதாவது ஒரு தரமே இல்லாமல் வாழ்வாங்க பார்த்தீங்களா, வாழ்க்கை தரம் அதாவது கொண்டவர்கள் குறைந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் லோவாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்துட்டு அதிகமான குழந்தைகளை பெற தான் விரும்புவாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க மூலியமாக
அதிகமாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக. ஏன்னா அது அவங்களுடைய ஒரு பொறுப்பை விட ஒரு சொத்தாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவின்மை, இல்லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இன் இந்தியா 60% of the population is either illiterate or has minimum education, which leads to minimal employment opportunities. ஓகேவா, இந்தியாவில் 60% மக்கள் கல்வி அறிவு இல்லாதவங்களா இல்லை குறைந்தபட்ச கல்வியை வந்து பெற்றவங்களா இருக்காங்க. இதோடைய மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு குறைந்த வேலை வாய்ப்புகள் தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேவா, இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் சொன்னால் 10th படிச்சிருவாங்க, சில பேர் 8th படிச்சிருவாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு அதிகமாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறவங்க அளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது. இன்னும் ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியாது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா 1-2 வருடங்களில் அவங்களுக்கு லாஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளாஷனால் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு காரணம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளாஷன், அதாவது மக்கள் தொகை வெடிப்போடைய விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாத பிரச்சனை. ஓகேவா, an increase in population leads to a vast army of labor force, but it is difficult to employ such an extensive labor working force due to the shortage of capital resources. அதாவது மக்கள் தொகை அதிகரிப்பு தொழிலாளர் படையின் பரந்த இராணுவத்திற்கு வழிவகுக்கிறது. ஓகேவா, மக்கள் தொகை அதாவது ஒரு பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 200% வந்துட்டு பாப்புலேஷன்ஸ் இருக்குது ஒரு நாட்டில். பட் ஆனால் 100% தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை வாய்ப்புக்கான இது இருக்குது. ஓகே, சோர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 100 பேருக்கு மட்டும்தான் அங்கே வந்துட்டு வேலை கிடைக்கும், மீதி இருக்க 100 பேருக்கு வேலை கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் மூலதன வள பற்றாக்குறையால் இவ்வளவு விரிவான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவது கடினம். ஓகேவா, அவங்களுக்குமே வந்துட்டு கேபிட்டல் ரிசோர்ஸஸ் இருக்கணும். ஸோ அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது நாட்டில் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸில், அதாவது கிராமப்புறங்களில் மறைமுக வேலையின்மை, அப்புறம் வந்து நகர்ப்புறங்களில் திறந்த வேலையின்மை இந்தியா போன்ற வளர்ச்சி அடையாத நாட்டின் அடிப்படை அம்சங்கள் ஆகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மோர் ப்ரெஷர் ஆன் லேண்ட், அதாவது நிலத்தின் அதிக அழுத்தம் அப்படின்றாங்க. ஓவர் பாப்புலேஷன் கிரியேட் மோர் ப்ரெஷர் ஆன் லேண்ட், இட் adversely affect the economic development of the country. அதாவது அதிக மக்கள் தொகை வந்துட்டு நிலத்தில் அதிக அழுத்தத்தை வந்துட்டு உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது வந்து நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மோசமாக ஒரு பாதிக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் சுற்றுச்சூழல் சீரழிவு, என்விரான்மெண்டல் ரீகட்ரேஷன், அதாவது எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்ட் கோல் நெகட்டிவ்லி இம்பேக்ட் த பிளானட். ஓகேவா, இயற்கை வளங்களுடைய விரிவான பயன்பாடு மற்றும் எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் நிலக்கரி ஆகியவற்றின் ஆற்றல் உற்பத்தி கிரகத்தின் இந்த பிளானட்டோடைய எதிர்மறையாக பாதிக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் இஸ் பாப்புலேஷன் அ பூன் ஆர் பேன் டு த இந்தியன் எக்கனாமி, அதாவது பாப்புலேஷன் அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் வந்துட்டு ஒரு வரமா இல்லை சாபமா, ஒரு வரமாக இருக்கா இல்லை வந்துட்டு அது ஒரு தடையாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், a population can be an asset if the youth of the country has to education, skill development, increased employment opportunity etc. ஓகே, அதாவது பாப்புலேஷன் அப்படின்றது ஒரு சொத்து ஒரு நாட்டுக்கு அப்படின்றாங்க. ஓகேவா, ஒரு இளமையான ஒரு இளைஞர்களுக்கு ஒரு சொத்து அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எஜுகேஷனாக இருந்தால், எல்லா ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாப்புலேஷன் அப்படின்றது ஒரு கண்ட்ரியோட அசெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஹவவர் கரண்ட்லி இந்தியா ஹேஸ் ஃபேஸ் அ வெரி ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா வந்துட்டு ஏகப்பட்ட வேலையின்மை விகிதத்தை வந்துட்டு அதிகமாக எதிர்கொள்ளுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் மெனி இந்தியன் பாப்புலேஷன் ஆர் illiterate அண்ட் டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் டு எஜுகேஷன். ஓகேவா, இந்திய மக்களில் பல கல்வி அறிவு இல்லாதவர்கள் மற்றும் கல்விக்கான அணுகல் இல்லாதவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 60% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அறிவு இல்லாமல், அவங்களுக்கு அந்தளவுக்கு எஜுகேஷன் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு
It is eliminated that India is currently producing 25 million job seekers but provides jobs to only 7 million. அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அதாவது தற்போதைய இந்தியாவில் 25 மில்லியன் வேலை தேடுபவர்கள் இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்குலாம் அவங்களில் 7 மில்லியன் பீப்புள்ஸுக்கு தான் ஜாப் கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் நம்மளோட இந்தியாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Next, if this is not addressed soon, the Indian population may become a liability. ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா இதற்கு விரைவில் தீர்வு காணப்படவிட்டால் இந்திய மக்கள் பொறுப்பேற்க நேரிடும். ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் அதிகமாக ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரி, நம்மளுடைய இந்தியா வந்துட்டு ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சூழலை தள்ளப்பட்டுரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் அப்படின்னு கூட தான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுலேருந்து இந்த 5 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பாப்புலேஷன் அப்படின்றது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சுன்னா அது ஒரு அசெட். ஓகே, எந்த ஃபெசிலிட்டிஸும் நம்மளோட இப்போ இருக்க நம்மளோட இந்தியாவில் இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசோர்ஸஸாக இருக்கட்டும் சரி, சோர்ஸஸாக இருக்கட்டும் சரி, எதுவுமே இல்லை அப்படின்றதுனால லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புளோட டிரைவேஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கணக்கிடும் போது இது வந்துட்டு ஒரு பேன், ஒரு தடை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் மார்டலிட்டி இண்டிகேட்டர்ஸ், இறப்பு குறிகாட்டிகளுடைய மேம்பாடுகள் அதை பற்றி நான் பார்க்கலாம். ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 32 இயர்ஸ் இன் 1940 to 70 இயர்ஸ் இன் 2019. அதாவது பிறக்கும் போது ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 1947 32 ஆண்டுகளிலிருந்து 2019 வந்துட்டு 70 ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த அண்டர் 5 மார்டலிட்டி ரேட் ஃபெல் ஃப்ரம் 250 in the 1940s to 41 in 2019, while the maternal mortality ratio fell from 2000 in 1940s to 103 in 2019. அதாவது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 1940களில் 250 இருந்து ஓகேவா 2019 40 குறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க, 41 குறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதே சமயம் தாய்மார்களுடைய இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா 1940களில் 2000 இருந்து ஓகேவா 2019 103 குறைஞ்சிருக்கு. ஸோ வந்துட்டு அதோடைய இறப்பு விகிதம் அப்படின்றது கம்மியாயிட்டு தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.4 பில்லியன் மக்கள் தொகையோட உலக மக்கள் தொகை சுமார் வந்து பார்த்தீங்கன்னா 17% இந்தியா கொண்டுள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த கிரகத்தில் உள்ள ஒவ்வொரு 6 பேரில் ஒருவர் இந்தியாவில் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ என்ன சொல்ல போனால் இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய 6 பேரில் ஒருவர் இந்தியாவில் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த 2022 எடிஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட் WPP, அதாவது ஐக்கிய நாடுகளின் உலக மக்கள் தொகை வாய்ப்புகளில் அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, India is projected to surpass China as the world's most populous country in 2023. India is currently at the stage of demographic transition with the substantial percentage of the youth population. அதாவது 2022 ஆண்டில் உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா சீனாவை மிஞ்சும் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஓகே, இந்தியா தற்போது இளைஞர்களுடைய கணிசமான சதவீதத்துடன் மக்கள் தொகை மாற்றத்தின் கட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ எல்லா ரேஷியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா சைனாவோட இந்தியா கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் அதிகமாக ஆகிட்டுருக்கும் பாப்புலேஷன்ஸில் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இது வந்துட்டு MOSPI அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத் இன் இந்தியா 2022 ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இளைஞர்களுடைய மக்கள் தொகை பங்கு குறைய தொடங்குவதை காட்டுகிறது. ஓகே, அதே சமயம் முதியர்களுடைய பங்கு 2021 இருந்து 2036 அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யங்ஸ்டர்ஸோட வந்துட்டு கம்மியாகும், முதியவர்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், மக்கள் தொகை வளர்ச்சியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், a larger population is perceived to mean greater human capital, higher economic growth and improved standard of living. ஓகேவா, ஒரு பெரிய மக்கள் தொகை என்பது
அதிக மனித மூலதனம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பட்ட வாழ்க்கை தரம் ஆகியவற்றை குறிக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதிக உழைக்கும் வயது மக்கள் தொகை மற்றும் குறைந்த சார்புடைய மக்கள் தொகை காரணமாக அதிகரித்த பொருளாதார நடவடிக்கைகளால் சிறந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா உழைச்சாங்க, எல்லாருமே ஜாபுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கனாமி லெவலும் அதிகமாக ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியாஸோடைய டெமோகிராஃபிக் டிவைடட் படி பார்க்கலாம். அதாவது இந்தியாவுடைய மக்கள் தொகை ஈவுத்தொகை என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் UNFPA இவங்க அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் படி டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் மீன்ஸ் த எக்கனாமிக் growth potential that can result from shifts in a population age structure. அதாவது மக்கள் தொகை ஈவுத்தொகை அப்படின்றது மக்கள் தொகையுடைய வயது கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி திறனை குறிக்கிறது, ஓகேவா. ஸோ மெயின்லி when the share of working age population 15 to 64 is larger than the non-working age share of population 14 and younger and 65 and older. அதாவது முக்கியமான உழைக்கும் மக்கள் தொகையுடைய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 64 வரை அப்படின்றாங்க, ஓகேவா. மக்கள் தொகையுடைய மற்றும் இளையவர்கள் மற்றும் 65 மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாத வயதினர் பங்கை விட அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம், ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க, இதோடைய டெமோகிராஃபிக் லெவல் அதைப்படி நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா இந்த 15லேருந்து 64 அந்த ஏஜில் இருக்கவங்க தானே உழைப்பாங்க, ஓகேவா. இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14 அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, 1லேருந்து 14 அவங்களும் வந்துட்டு கம்மியான ரேட்ஸ் தான், அவங்களும் அதிகமான ரேட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸை விட உழைக்கிறவங்கள விட இந்த மாதிரி இருக்கிறவங்க வயசானவங்களாக இருக்கட்டும் சரி, யங்ஸ்டர்ஸாக சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. அதே மாதிரி சராசரி வயது, ஓகேவா. The median age in India is 28 years compared to 38 in China and the US, 43 in Western Europe and 48 in Japan. அதாவது மீடியன் ஏஜ் அப்படின்னா சராசரி வயது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு இந்தியாவில் 28 வயசு அப்படின்றாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது சைனாவோட கம்பேர் பண்ணும்போது சைனா 38 வயசாக இருக்குது. அதே மாதிரி US பார்த்தீங்கன்னா 43 வயசாக இருக்குது. சாரி, சைனா யூஎஸில் 38 வயசாக இருக்குது, வெஸ்டர்ன் யூரோப்பில் 43 வயசாக இருக்குது, ஜப்பானில் 48 வயசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவுடைய மாநிலங்களில் பன்முகத்தன்மை, ஓகேவா. டைவர்சிட்டி இன் இந்தியா ஸ்டேட்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வைல் இந்தியா இஸ் எ யங் கண்ட்ரி, ஓகேவா. இந்தியா வந்துட்டு ஒரு இளம் நாடாக இருந்தாலும், ஓகேவா, த ஸ்டேட்டஸ் அண்ட் பேஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஏஜிங் வேரி அமோங் ஸ்டேட்ஸ். Southern states which are advanced in demographic transition already have a higher percentage of older people, ஓகேவா. இந்தியா வந்துட்டு ஒரு யங்கான கண்ட்ரியாக இருந்தாலுமே என்ன ஆகுது அப்படின்றத பற்றி பாருங்கள். மக்கள் தொகை முதுமை நிலை மற்றும் வேகம் மாநிலங்களுக்கு இடையே வேறுபடுகிறது, ஓகேவா. மக்கள் தொகை மாற்றத்தில் முன்னேறிய தென் மாநிலங்கள் ஏற்கனவே அதிக சதவீத முதியவர்கள் உள்ளனர், ஓகேவா. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து சைடு, இந்தியாவுடைய சவுத்து சைடு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு ரொம்ப வளர்ச்சியான ஒரு பகுதியாக இருந்தாலுமே அங்கே தான் வந்து முதியவர்களும் அதிகமாக இருக்காங்க, சீனியர் சிட்டிசன்ஸும் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, வைல் கேரளாஸ் பாப்புலேஷன் இஸ் ஆல்ரெடி ஏஜிங் இன் பீகார் த ஒர்க்கிங் ஏஜ் cohort in predicted to continue increasing till 2051, ஓகேவா. கேரளாவில் மக்கள் தொகை ஏற்கனவே வயதாகிவிட்ட நிலையில் பீகாரில் 2051 வரை வேலை செய்யும் வயதினருடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரிக்கும் அப்படின்றது கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வயது கட்டமைப்பில் உள்ள வேறுபாடுகள் மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தில் உள்ள வேறுபாடுகளை வந்துட்டு பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட், டெமோகிராஃபிக், அதாவது த சேலஞ்சஸ் அசோசியேட்டட் வித் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் மக்கள் தொகை ஈவுத்தொகையுடைய தொடர்புடைய சவால்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அன்ஃபுல்ஃபில்டு எஜுகேஷ்னல் ரெக்யர்மெண்ட், ஓகேவா. ஸோ பூர்த்தி செய்யப்படாத கல்வி தேவைகள் அப்படின்றாங்க. While over 95% of India's children attend primary school, the National Family Health Surveys confirms the poor infrastructure in government schools.
malnutrition and scarcity of trained teachers have resulted in poor learning outcomes. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 95க்கும் அதிகமாக குழந்தைகள் வந்துட்டு ஆரம்ப பள்ளியில் படிக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய குடும்ப சுகாதாரம் ஆய்வு அரசு பள்ளிகளில் மோசமான இந்த இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அரசு பள்ளிகளில் ஒரு மோசமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, உள்கட்டமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை இதெல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அன்ஃபுல்ஃபில்டு எஜுகேஷன் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், the gender inequality in education is a concern as in India. Boys are more likely to be enrolled in secondary and tertiary schools than girls. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி தான். ஓகேவா? கல்வியில் பாலின சமத்துவமின்மை வந்துட்டு கவலைக்குரியதாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை விட ஆண்கள் வந்துட்டு மேல்நிலை பள்ளிகள்லேயும் மேல்நிலை பள்ளிகள்லேயும் அதிகமாக சேர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹவவர் இந்த ஃபிலிம்ஸ் சைனா அண்ட் தாய்லாந்து இட் இஸ் அ ரிவர்ஸ் அண்ட் இன் ஜப்பான், சவுத் கொரியா அண்ட் இந்தோனேஷியா த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் ஆர் ரேதர் மினிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இருந்தாலுமே வந்து பிலிப்சன்ஸ், அப்புறம் சீனா, அப்புறம் தாய்லாந்து, அப்புறம் இது தலைகீழாக உள்ளது மற்றும் ஜப்பான், தென்கொரியா மற்றும் இந்தோனேசியாவில் பாலின வேறுபாடுகள் மிகவுமே வந்துட்டு குறைவாக உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் பேராமீட்டர்ஸ், அதாவது குறைந்த மனித வளர்ச்சி அளவுருக்கள். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, இந்தியா ரேங்க்டு அட் 131, அதாவது 131 பொசிஷன் பை யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ரஸ் UNDP இவங்கள் படி 131வது பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2020. ஓகேவா? படி இந்தியா 131வது இடத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டியில். நெக்ஸ்ட் பாருங்கள், therefore health and education parameters need to be improved sustainably to make the Indian workforce efficient and skilled. ஓகே, ஸோ எனவே இந்திய பணியாளர்களை திறமையாகவும் ஆக்குவதற்கு சுகாதாரம் மற்றும் கல்வி அளவுக்குகள் கணிசமாக மேம்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸை இன்னும் அதிகமாக கொண்டு வரதுக்கு இன்னும் அதிகமாக செயல்படணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், செக்ஸ் ரேஷியோ ஸ்டில் டிசப்பாயிண்டிங், அதாவது பாலின விகிதம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஏமாற்றத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அனதர் டெமோகிராஃபிக் கன்சர்ன் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா இஸ் அ மேல் டாமினன்ட் செக்ஸ் ரேஷியோ. ஓகேவா? சுதந்திர இந்தியாவில் மற்றொரு மக்கள் தொகை அக்கறை வந்துட்டு ஆணாதிக்க பாலின விகிதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செக்ஸ் ரேஷியோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுடைய விகிதம் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன் 1951 the country had sex ratio of 946 females per 1000 males. ஓகேவா? அதாவது 1951 நம்மளுடைய இந்தியாவுடைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1000 மேல் இருந்தாங்க அப்படின்னா பெண்களுடைய விகிதம் எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 946 தான் இருந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி 2011 1943 ஃபீமேல்ஸ் வந்துட்டு 1000 மேலுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் பை 2022 ஓகே இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அப்ராக்சிமேட்லி 950 ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் அந்தந்த இயரில் எப்படிலாம் ஃபீமேல்ஸும் மேலும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், even now 1 in 3 girls missing globally due to sex selection both predated postnatal is from India. இப்போது கூட பாலின தேர்வால் உலகளவில் காணாமல் போகும் 3 பெண்களில் ஒருவர் 2 பிரசவத்திற்கு முந்தைய தேதி இந்தியாவை சேர்ந்தவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எஃபோர்ட்ஸ் ஃபார் பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது சிறந்த வாழ்க்கை தரத்திற்கான முயற்சிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், there need to be preponderance with suitable infrastructure
conducts social welfare schemes and massive investment in quality education and health. ஓகேவா, பொருத்தமான உள்கட்டமைப்பு, அப்புறம் சாதகமான சமூக நலத்திட்டங்கள் மற்றும் தரமான கல்வி மற்றும் சுகாதாரத்தில் பாரிய முதலீடுகளுடன் தயார் நிலை இருக்க வேண்டும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளோட இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா இது பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டு மேக்ஸிமைஸ் த பொட்டன்ஷியல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ ஃபேவரபிள் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, சாதகமான வயது விநியோகத்தின் சாத்தியமான நன்மைகளை அதிகரிக்க நாடுகள் தங்கள் மனித மூலதனத்தின் மேலும் வளர்ச்சியில் முதலீடு செய்ய வேண்டும் மற்றும் உற்பத்தி, வேலை வாய்ப்பு மற்றும் ஒழுக்கமான வேலைக்கான வாய்ப்புகளை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தக்கூடாது. ஏன்னா அது இப்போது கடுமையான பிரச்சனை இல்லை, மாறாக வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஓகே, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்றது இங்கே தேவையில்லை. ஏன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குவாலிட்டி அதிகமாக கொடுத்தாலே அங்கே வந்துட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருக்காது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்பாடுடைய திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இயர்லி பிகினிங்ஸ், அதாவது ஆரம்பத்தில் 1950கள் மற்றும் 60களில் முதல் தேசிய மக்கள் தொகை திட்டம், ஓகேவா, 1952 கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி பாருங்கள். இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு இம்ப்ளிமெண்ட் அ நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் இன் 1952. ஓகே, ஸோ ஃபேமிலி பிளானிங் அப்படின்றத 1952களிலே கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட இந்தியாவிலேயே, அதாவது வேர்ல்டுலேயே இந்தியா தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா பர்த் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓகேவா, ஸோ இந்த மெத்தட்ஸை அதிகமாக அவேர்னஸ் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் புஷ், அதாவது இது 1970s நடந்துச்சு. ஓகேவா, எமர்ஜென்சி பீரியட் அண்ட் ஃபோர்ஸ்டு ஸ்டெரிலைசேஷன் 1975 to 1977. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் இந்திரா காந்தியோடைய தலைமையில் தேசிய அவசர நிலையின் போது 1975 இருந்து 77 ஆக்கிரமிப்பு கருத்தடை பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன, குறிப்பாக ஆண்களை குறிவைத்து. ஓகே, 1970s வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி பிளானிங் அப்படின்றது ஆண்களை பார்த்து தான் ஆண்களை தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது கட்டாயம், இந்த மாதிரி அவேர்னஸ் வந்துட்டு ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா, ஃபேமிலி பிளானிங் பண்ணுறது, அதுவும் இது வந்துட்டு இந்திரா காந்தியோடைய அந்த ப்ரைம் மினிஸ்டர் டைமில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1980ஸ்லேருந்து 1990s என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுகுமுறையில் மாற்றம். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970களில் பின்னடைவுக்கு பிறகு ஓகே தாய் மற்றும் குழந்தை சுகாதார சேவைகளுக்குள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து பரந்த சுகாதாரம் சார்ந்த அணுகுமுறைக்கு அரசாங்கம் தன்னுடைய கவனத்தை மாற்றியது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்துட்டு இந்த இது கொண்டு வந்திருக்காங்க, கரண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் மிஷன் பாரிவர் விகாஸ். ஓகே, ஸோ லான்ச்டு இன் 2016 இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எதை பற்றினது ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். ஓகே, ஸோ தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 2016 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இந்தியாவில் 44% மக்கள் தொகையை கொண்ட 146 உயர் கருவுறுதல் மாவட்டங்களில் கவனம் செலுத்துகிறது. ஓகேவா, இது இலவச கருத்தடை சேவைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்குகிறது, 2 குழந்தைகள் விதிமுறைகளை ஊக்குவிக்கிறது. ஓகேவா, ஸோ இந்த 2016 இந்த ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக கொண்டு வந்தாங்க. ஃப்ரீயாகவே வந்துட்டு ஃபேமிலி பிளானிங், கருத்தடைகள், நெக்ஸ்ட் இன்னும் சொல்லப்போனால் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு 2 குழந்தைகள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இந்த ஸ்கீம் மூலியமாக கிடச்சிது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.